ஆக்டர் வைபவோட ஆக்டிங்கில் இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டி கேங்ஸ்டர் படத்தோட ட்ரைலர் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரைலரை பொறுத்தவரையும் கீழே டிஸ்கிரிப்ஷனையும் கமெண்ட்லையும் கொடுக்குறேன், போய் பாருங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா வைபோ, அதுல்யா ரவி, ஆனந்த்ராஜ், ரெட்டின் கிங்ஸ்லி இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா டி இமான் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா டேரக்டர் விக்ரம் ராஜேஸ்வர் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டேரக்டர். இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்தை தேட்டரில் ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெய்லரை பொறுத்தவரையுமே டீசெண்டாக கட் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் மூவி எந்த மாதிரி அவுட்புட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்டர் ஜீவா, ஆக்ஷன் கிங் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து நடிக்கிற அகத்தியா படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லுக்கை பொறுத்தவரையுமே ரொம்ப டீசெண்டாக இருக்குது. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் மூவியாக இருக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா பா விஜய். இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு மியூசிக் போடுறாங்க. இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ், ஹிந்தின்னு சொல்லிட்டு 3 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் கவினோட ஆக்டிங்கில் இப்போ பார்த்தீங்கன்னா பிளடி பகர் படத்தோட ட்ரீசர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ட்ரீசர் பொறுத்தவரையுமே ரொம்ப காமெடியாக தான் ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக தீபாவளிக்கு ஒரு பெரிய ஃபன் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பற்றியும் பார்த்தீங்கன்னா ஆக்டர் கவின், ரெட்டின் கிங்ஸ்லி 2 பேரும் இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணுறாங்க. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா சிவபாலன், இவர் பார்த்தீங்கன்னா நெல்சனோட அசிஸ்டன்ட் டேரக்டர். வெயிட் பண்ணி பார்க்கலாம் தீபாவளிக்கு எந்த படத்தை வந்து என்ன டேட்டில் இறக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்டர் சூர்யா 40 பார் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஃபுல் ஷெடியூலும் முடிச்சிட்டாங்க மூவி டீம். அதுக்கான அஃபிஷியல் அப்டேட்டை மூவி டீம் அஃபிஷியலாகவே ஒரு போஸ்ட் ரிலீஸ் பண்ணி மூவி டீம் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஆக்டர் சூர்யா, பூஜா ஆக்டர், ஜெயராம், ஜார்ஜ் இவங்க, கருணாஸ் இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணன் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுபாஷ், இவர் பார்த்தீங்கன்னா ஜெகமே ஜிகர்தண்டா படத்தோட டேரக்டர். இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 2020 ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்களோட காம்போல ரிலீஸ் ஆகிற ஃபர்ஸ்ட் மூவி எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த காம்போக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமலை தட்டி விடுங்க. அர்ஜுன் தாஸ் லீடிங் ரோலில் ப்ளே பண்ணுற ஒன்ஸ் மோர் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கும் அதே மாதிரி ஒரு சின்ன கேம்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், போய் பாருங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ், அதித்தி சங்கர் 2 பேரும் இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணுறாங்க. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த், இவர் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டேரக்டர். இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு லவபிள் ஃபிலிமாக தான் எடுத்திருக்காங்க. சின்ன கிளிம்ஸை பொறுத்தவரையும் படம் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி பார்க்கலாம் ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்தை தேட்டரில் ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் தட்டி விடுங்க.